கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நேரத்தில் மே மாதம் 1ஆம் தேதியில உங்களை யாரும் சந்திப்பதிலே பெருத்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தேவாலயத்திலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதித்து அவருடைய சரீரத்தை இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுவது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. இன்றைக்கு நம்மாலே அவிதமாக செயல்பட முடியவில்லை. ஆனாலும் நம்முடைய இல்லத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தரது நாளிலே நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை எண்ணி கருத்தில் பிடித்து அதற்காக நாம் கருத்தாய் நாம் செபிக்கிற நேரத்தில் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நன்மைகளை நமக்கு கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு விட நாமும் இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம், ஆண்டவரை துதிக்க இருக்கிறோம். இந்த மே மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மாதத்தில் நமக்கு வருகிறதான எல்லா தீங்குகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பிரச்சனையிலிருந்து உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு செய்து கொடுக்க போகிறார், விடுதலை கொடுக்க போகிறார். தேசத்திலே காணப்படுகிற பரவி வருகிறதான பொல்லாத வியாதி கொரோனா என்றதான வைரஸை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறதான இந்த மாதம், அதற்காக நாம் யாவரும் திறப்பில்லை என்று உபவாசித்து எல்லாரும் ஆர்வத்தோடு நாம் செபிப்போம். கர்த்தர் நம்முடைய செபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை அவர் செய்ய இருக்க போகிறார். இதனால வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். வாக்குத்தத்தமாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்றைக்கு வந்திருக்கிறதான யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது, தேவனுடையது, எனக்குரியது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இப்போதும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வண்ணமாக நாம் பயப்பட வேண்டாம், நாம் கலங்கி போக வேண்டாம். ஏனென்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு பெரிய நாட்களிலே சூழ்நிலைகளில் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை கண்டு நாம் துவண்டு விடாதபடிக்கு தேவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு விசுவாசம் அவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லாவற்றிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். ஒருவேளை அநேகரை இந்த சூழ்நிலை, இந்த வியாதியானது பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது, அநேகரை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அநேக கஷ்டங்கள், வேலை இல்லை, வருமானம் இல்லை, கண்ணீரிலே துக்கத்திலே காணப்படுகிறார்கள். இந்த வியாதி என்னை தொட்டுவிடும் போன்றதான கலக்கங்கள் அநேகருக்குள்ளாய் காணப்படுகிறது. மக்களை சமூக இடைவெளி விட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசாங்கங்கள், காவல்துறை அதற்காக பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய சமூகத்திற்கு தான் மக்கள் கடைபிடிப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள். இதிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவை உண்டாக்கி விலகி இருக்கும்படியா, வீட்டில் இருக்கும்படியாகவும் தனித்து இருக்க நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு தனித்திருந்து செபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற போது அப்பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை நமக்கு கொடுப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொன்னார். ஏனென்று சொன்னால் நம்மால முடியாது, அந்த நிலை நமக்கு இல்லை, அந்த ஞானம் நமக்கு இல்லை. எதிர்த்து போராடக்கூடியதான ஒரு ஞானம், ஒரு நிலை நம்மிடத்தில் இல்லை. அது கர்த்தருடையதாக காணப்படுகிறது, குறைகிறதாக காணப்படுகிறது. இயேசுடைய நிலையை நாம் எதிர்பார்க்கப்பட வேண்டாம். அவர் நம்ம இதில் காணப்படுகிற போது, அவர் யுத்தம் பண்ணுகிற போது ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை, விடுதலையை, சுகத்தை கொடுத்து நம்மை ஆட்படுவதற்காக இந்த மாதத்திலே அப்படியாக நம்ம இடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது என்று சொல்லி ஆண்டவர் நேரத்திலே சொல்கிறார். யோசபாத் ராஜாவுக்கு இதை சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே முதல் பகுதி, மேல் பகுதி வாசிக்கிற போது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே,
ராஜாவாகிய யோசவேத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உடையது அல்ல, தேவனுடையது என்று சொல்லி இந்த ராஜாவாகிய யோசபாத்துக்கு இதை அறிவிக்கப்படுகிறது. இந்த யூத ஜனங்களுக்காக, எருசலேம் குடிகளுக்காக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் நமக்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம்முடைய மாவட்டத்திற்காக, நம்முடைய சபைக்காக, நம்ம எல்லாருக்காக சொல்லப்படுறதான ஒரு நல்ல வாக்குத்தத்தங்கள். ஒருவேளை இந்த 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். சீரியாவின் நாட்டிலிருந்து, தேசத்திலிருந்து படையெடுப்பதற்காக அவர்கள் கடந்து வருகிறார்கள். எனக்கு அன்பார்கள், அதையெல்லாம் அவன் பார்க்கிற போது அவன் பயந்து போகிறார். அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்படுகிறது, நடுக்கம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்டதான நேரத்துல தான் இந்த 2 நாளாகவும் 20:6 கூட நாம் பார்க்கிறோம், உங்களுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. உங்களுடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனைகள் சொன்னார், உங்களுடைய தேவாலயத்துக்கு நாங்கள் வந்து நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். உண்மை எதிர்த்து போராடுவதற்கு ஒருவரும் இல்லை, உங்களோடு கூட எதிர்த்து நிற்க கூடாது, முடியாது என்று சொல்கிறார். என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது, பராக்கிரம சாலியை கர்த்தர் இருக்கிறார். ஆனப்படினாலே தேவன் நமக்கு சொல்லுகிறபடினாலே கலங்காதபடி இருக்கும். ஒருவேளை அந்த ராஜாவுடைய கலக்கம் இருந்தது. தேவ சமூகத்தில் போய் அப்படியாக ஆளுடைய பாதத்திலிருந்து கேட்கிறார், ஜெபிக்கிறார், போராடுகிறார். தேசத்திற்காக, அந்த மக்களுக்காக போராடி தேவ சமூகத்திலே காணப்படுகிறார். இன்றைக்கு நாமும் அவருடைய சமூகத்திலே நம்முடைய இல்லங்களிலே தேவாலயங்களாக மாற்றி கருத்தாய் நம்முடைய தேசத்திற்காக இந்த யோசபாத் ராஜாவை போல நாம் ஜெபிக்கிற நல்ல பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளுமை, பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், ஒருவேளை இப்படிப்பட்டதான கொடியதான கஷ்டங்கள் எங்கத்திலே வந்தால், ஆமா, பட்டயம் வந்தாலோ, நியாய தண்டனை வந்தாலோ, கொள்ளை நோய் வந்தாலோ, பஞ்சங்கள் வந்தாலோ, நாங்கள் முதலாவதாக இப்படிப்பட்ட தீமைகள் வந்தால் நேரமுடைய பாதத்தில் வருவோம், சமூகத்தில் வருவோம், தேவாலயத்தில் கடந்து வருவோம். அப்போ வந்து நாங்கள் இடத்துல கேட்சி கொண்டாடுவோம். நீர் இறக்கம் உள்ள தெய்வம், மன உருக்கம் உள்ளதான நல்ல ஆண்டவர். நீர் அந்த இக்கட்டான நேரங்களிலே சந்நிதியில வந்து நின்று என்னுடைய இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற தேவன் கேட்டு ரட்சிப்பீர். இக்கட்டான சூழ்நிலையில் அவன் வந்து நாங்கள் ஜெபிப்போம், கர்த்தர் அதிலிருந்து எங்களை ரட்சிப்பீர். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இப்போது நம்முடைய சூழ்நிலை அப்படியாகத்தான் காணப்படுகிறது. பட்டயம் போல, நியாய தண்டனை போல, அது மாத்திரமல்ல கொள்ளை நோய், பஞ்சம் போல வந்திருக்கிறதே. இதிலிருந்து யார் நம்மை விடுதலை ஆக்குவார்கள்? ஒருவேளை தேவ சமூகத்தில் நான் கூடி வந்திருக்கிறோம், ஆண்டவரே நீர் ரட்சிப்பீராக. அதை அந்த ராஜா விசுவாசிக்கிறார். நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிற மாட்டோம். தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் கருத்தாய் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இந்த வியாதியிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை, விடுதலையே ஆண்டவரே நீர் கொடுப்பீராக என்று சொல்லி இப்போதும் உடைய பாதத்திலிருந்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வாக்குத்தத்தமாக நீர் கொடுத்த வண்ணமாக 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே நீர் எங்களுக்கு சொன்ன வண்ணமாக பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது என்று சொன்னேன். அதை நாங்கள் எங்களுடைய கரத்திலே பிடித்துக் கொண்டு உடைய முகத்தை பார்த்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் தயவாக இறங்கி எங்களுக்கு அந்த அற்புதத்தை ஆண்டவரே செய்வீராக. நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். முதலாவதாக நீங்கள் பயப்பட வேண்டாம். பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்றார், நான் வந்து உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களால் பண்ண முடியாது, உங்களுடைய கண்களுக்கு தெரியாது, உன் கண்களுக்கு தெரியாது இருக்கிறதான ஒரு வைரஸ் தான் நம்ம இன்றைக்கு தாக்கி கொண்டு இருக்கிறது.
யாரை தாக்கினது என்று சொல்லி யாருக்குமே தெரியல, மருத்துவருக்கு தெரியல, மற்றவர்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரால் நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். முதலாவதாக அவர் சொன்னாரு, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் விதமாக சொல்லப்படுகிறது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, ஒரு பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். ஆகார் மத்தியிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னாருன்னா, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? குழந்தை மறிக்கிற தருவாய், குடிக்கிறது கூட தண்ணி இல்லாதபடிக்கு மரண தருவாயில அந்த குழந்தை போராடி கொண்டு ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தை மறித்து விடுமோ என்றதான ஒரு பெரிய கலக்கம். வானத்தை நோக்கி சத்தமிட்டு அழுகிறார். தெய்வ சமூகத்துல ஒரு ஆபத்து வந்து விட்டது, ஒரு கஷ்டம் வந்து விட்டது, ஒரு நெருக்கடி வந்து விட்டது என்று சொன்ன மாத்திரத்துல அவர் சத்தம் போட்டு அழுது தெய்வ சமூகத்திலிருந்து அவர் செபிக்கிறார். ஆண்டவரே, என் குழந்தையை காப்பாற்றுங்க, என் குழந்தையை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கிறார். முழங்கள் படிட்டு தெய்வத்தை நோக்கி, வானத்திற்குதான் தெய்வத்தை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் அவருடைய சத்தத்திற்கு ஆண்டவர் செவி சாய்த்து, உனக்கு என்ன சம்பவித்தது அவர் சொல்லுகிறார். பயப்படாதே, உன் பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். உன் பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அந்த சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துவோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளையுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அநேக மருத்துவமனையில, வீடுகளில, அடிபட்டிருக்கிறதான இல்லத்திலிருந்து, கஷ்டத்தில, வியாதியில, பிரச்சனையில, கண்ணீர் வடிக்கிறதான இடத்திலிருந்து சத்தத்தை, கோர சத்தத்தை, கண்ணீரை ஆண்டவர் கண்டு அந்த இடத்துல ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறவர். நம்முடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை கேட்ட மாத்திரத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு துறவை காண்பித்து ஒரு தண்ணீரை கொண்டு அவள் அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த ஜாதியை பெரிதாக ஆக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது போலதான் நம்ம இந்த கஷ்டத்திலிருந்து மறிக்க போகிற அந்த குழந்தைக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல தேவன். இன்றைக்கு மரண தருவாயில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்க போகிறார். இனி மரணம் இல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்த போகிறார். அப்படிப்பட்டதான தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 41:10 வசனத்தை நான் வாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். தெரியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். பாருங்க, பயப்படாதே என்று சொல்லுதான தேவன் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். சில நேரத்தில் யாருமே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, வறுமையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கிற பிள்ளைகள் காட்டு சொன்னா கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வியாதியின் மத்தியிலிருந்து நமக்கு சகாயத்தை ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு செய்வதற்காக இன்னைக்கு கடந்து வருகிறார். ஆண்டவரத்துல கருத்தை நம்ம செபிக்கணும். ஆண்டவரை சகாயம் என்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னீரேன். இந்த நேரத்தில் பலனில்லாத படிப்பு பலனற்ற பாத்திரமாக நான் காணப்படுகிறேனே, எனக்கு உங்களுடைய நிலத்தை கொடுப்பீராக. ஆண்டவருடைய சகாயம் எனக்கு செய்யுங்க. மனிதர்கள் செய்கிற அந்த சகாயத்தை காட்டிலும் நீர் பெரிதான உதவி செய்கிறவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயம் செய்வீர் என்று சொன்னீர்கள். இந்த நாளில எனக்கு சகாயம் அறுத்திருந்து கடந்து வருவதாக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படியாகத்தான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஏசாயா 41:13 வசனத்தை நாம் வாசிப்போம். உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நல்ல நேரத்துல துணையா இருப்பேன்னு சொல்றார். நல்ல நண்பர்கள் எப்போதுமே துணையா இருப்பார்கள். ஆபத்துல, கஷ்டத்துல, போராட்டத்துல எல்லா நேரத்திலும் துணையா இருப்பார்கள். அப்போ நல்ல நண்பர்கள் யார் என்று சொல்லி தெரிந்துவிடும். அப்படியாக பொய்யான நண்பர்கள் ஆபத்துல, தேவையில் இருக்கிற நேரத்தில் தூரமாய் கடந்து போய் விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு
நமக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்கிறார். கரங்களை பிடித்து சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு துணையா இருக்க போகிறார். அந்த காலத்துல பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தேவன் நமக்கு துணையா இருக்க போகிறேன். உனக்கு உண்மை நம்மை நிலப்படுத்தி சகாயம் பண்ண போறாரு, நமக்கு அவர் துணையா இருக்க போகிறாரு. அது மாத்திரமல்ல, யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? ஆண்டவர் நம்ம எல்லாரும் பார்த்து சொல்கிறார், தேசமே பயப்படாதே, சொல்றார், மகிழ்ந்து களிக்கூறு. ஆண்டவர் இன்றைக்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் நாடுகளிலிருந்தும் இந்த வைரஸை குறைத்துக் கொண்டே வருகிறார். பாதிப்புடைய தொகைகள் எண்ணிக்கைகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்தில் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை இதுவரைக்கும் நாம் கண்டிராத ஒரு பெரிய ஒவ்வொரு வைரஸ் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் சொல்றாரு, தேசத்திற்கு ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய ஒரு விடுதலையை, ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை, சுகத்தை நான் கட்டளையிட போகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரிடத்துல கருத்தா நம்ம ஜெபிக்கணும். தேசத்திற்கு பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரேன், தேசமே பயப்படாது என்று சொன்னீரேன். எனக்கு தேசமே பயந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பயங்களை நீக்குவீராக. ஆண்டவர் உண்மையுள்ளதாக தேவன் பெரிய காரியத்தை செய்து மக்கள் மத்தியிலே மக்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீ படப்புகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே, ஆகிலும் நீ மரணம் அடைந்து உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஆமா, நீ படப்புகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவேனும் பயப்படாது. அவர் சொல்ற, எவ்வளவோ நீ பயப்படாத, ஆனா கடைசி வரைந்தும் எப்படி இருக்கணுமா, மரணம் அடைந்து உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தரும். உண்மை இருக்கப்பட வேண்டும். கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம், ஆனால் உண்மையை நாம் எழுந்து போகவே கூடாது. அது விசேஷத்துவானது, உண்மையானது. தெய்வத்துடைய பிள்ளைகளுக்கு இதை நாம் கடைபிடிக்கிற போது ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். ஆனபடினாலே இந்த பாடுகளை குறித்து நம்ம எவ்வளவு கொஞ்சம் கூட நம்ம பயப்பட வேண்டாம். கடைசி வரைக்கும் மரணம் வரைந்த நம்ம உண்மையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாக கூட காணப்படுகிறார். 2ஆவதாக சொன்னாரு, நீங்க கலங்கவும் வேண்டாம். முதல்ல சொன்னாரு, நீங்க பயப்பட வேண்டாம். 2ஆவது சொன்னாரு, நீங்க கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார். அநேகருக்கு கலக்கங்கள், வேதனைகள், சொல்ல முடியாத கஷ்டங்கள். ஒருவேளை இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, விசாரிக்க முடியல, ஒரு பெரிய போராட்டங்கள், தனிமைப்படுத்தி வைக்கிற போது இருக்கிற ஒரு கஷ்டம், ஒரு வேதனை பெரியதாய் காணப்படுகிறது. ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க போறார். கள்ளக்கத்திலிருந்து அதற்கு நாம் இனமடக்காதபடிக்கு இப்பொழுது நாம் கிடைக்கிறது நல்ல வாய்ப்புகளில் வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான நேரத்திலே அந்த கலக்கங்களை கண்ணீரெல்லாம் ஆண்டவர் மாற்ற ஒரு நல்ல தேவனாக இந்த நேரத்துல நம்மத்தில் அவர் காணப்படுகிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லப்படுகிறது. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் நம்மை குறித்து மேலான எண்ணங்கள், மேலான சிந்தனையோடு கூட நம்மத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமா, நீதியை அறிந்திருக்கிறவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே என்று சொல்கிறார். எனக்கு செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். இந்த கஷ்டம், இந்த பலவீனம், இந்த பாடு, இந்த வியாதி ஏன் வந்தது? செவி கொடுக்காததுனாலே. ஆண்டவர் பாருங்க, நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வேதத்தை வைத்திருக்கப்பட வேண்டும். வசனத்தை, பொன்னான வசனங்கள், ஜீவனுள்ள வார்த்தைகளை பதித்து வைத்திருக்கணும். கர்த்தருக்கு நாம் சாய்த்திருக்கப்பட வேண்டும். மனுஷன் நிந்தைக்கு பயப்படாமலும் அந்த தோஷங்களை கண்டு கலங்காமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்கிற நேரத்தில் மாத்திரம்தான் நமக்கு ஒரு பெரிய கலக்கங்கள் நீங்கி போகும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும்
பயப்படாமல் இருப்பதாக, சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை இந்த நேரத்திலே நம்மால பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, என்னுடைய சமாதானம் என்று சொல்லுகிறார். பாருங்க எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்துல மனுஷனுடைய சமாதானம் நம்மை தேற்றப்பட மாட்டாது. தெய்வத்துடைய சமாதானத்தை, அவருடைய சமாதானத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். அப்படின்னால்தான் உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லுகிறது. இந்த நேரத்திலே நாம் பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்திலே முழுமையாக ஆண்டவரை இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வோம். அற்புதங்களை ஆண்டவர் காண செய்வார். 1 பேதுரு 3:14 நான் வாசிக்கிற நேரத்திலே, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீதி நிமித்தம் ஒரே நமக்கு அந்த பாடு, நீதியா இருக்கிற நியாயமா இருக்கிற என்று சொல்லி நம்ம பாடுபட்டால் அதற்காக நம்ம பாக்கியவதிகளாக காணப்படுவோம். அநேக சூழ்நிலையில அப்படிதான் நாம் நினைக்கின்றோம். நான் உண்மையா இருக்கிறேன்னு, ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு இல்லையா, அப்படிப்பட்டதான சூழ்நிலை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, போராட்டங்கள் வந்தது என்று சொல்லி சில நேரத்தில் கலங்க வரும். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, ஆனால் நாம் பாக்கியவர்களாக இருப்போம். இப்படியாக இந்த அவருடைய பயமுறுத்துதலுக்கு, வியாதியுடைய பயமுறுத்தலுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுக்காக நம்ம கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். 3ஆவதாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த தேவனுடையது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நமக்கு வந்திருக்கிறதான யுத்தம் மறைவாக நம்ம பக்கத்திலே நடந்து கொண்டிருந்தார் யுத்தம். நம்முடைய கண்களுக்கு அவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் போராடுவதற்கு நம்ம பலனோ ஞானமோ நமக்கு இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கிறது. இந்த யுத்தத்திலே கர்த்தரே கடந்து வருகிறார். அவர் யுத்தம் பண்ண போகிறார். நமக்கு மறைவாய் நடைபெறுதான யுத்தங்கள் அநேகருக்கு விரோதமாக, நம்முடைய தேசத்திற்கு விரோதமாக அந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக மருத்துவர்கள், காவல்துறையினர் மற்றும் அநேகர் இதில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு சபத்திலே கருத்தாய் போராடுகிறார்கள். பெரியவர்கள், வாலிபர்கள், சின்ன பிள்ளை கூட கருத்தாய் செவிக்கிறார்கள். கர்த்தர் எப்படியாவது தேசத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அப்பேற்பட்டதான தேவன் இன்றைக்கு அவர் யுத்தம் பண்ண ஒரு ஆயுதமாக இருக்கிறார். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தரை அதிலிருந்து ஜெயிக்க வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 4:14 இதமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். இன்றைக்கு அநேக சமுதாயத்திலே, நம்முடைய மாவட்டங்களிலே, சென்னை பட்டணத்திலே சும்மா வீட்டிலே இருங்கள் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுகிறது. நம்ம இல்லத்திலே இருப்பது இல்லை. தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் வெளியில செல்லுகிறதுனால அநேக பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதனால அரசாங்கம் அநேக தடைகளை விதிக்கிறது. நமக்காக, நம்முடைய நாட்டு மக்களுக்காக தடைகளை விதிக்கிறார்கள். அதுபடினால இன்றைக்கு நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில், வீட்டில் இருக்கிற நேரத்தில் நம்ம ஜெபித்து இருப்போம். ஜெபித்து வீட்டில் நாம் தனித்து இருக்கிற போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மால முடியாதபடினாலதான் ஆண்டவர் நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். நமக்கு என்ன முடியும்? தேவனை நோக்கி நாம் ஆராதிப்பேன், அவரை நான் துதிப்பேன், அவரை நான் சோதரிப்பேன் என்று சொல்லி கருத்தால் உபவாசம் போட்டு கண்ணீரோடு கூட நம்ம ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவர் அந்த யுத்தத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை நமக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உபாகமும் 1:30 வாசிக்கிறோம். கர்த்தர் எகிப்தில் உங்களோடு கூட வனாந்திரத்திலே இருந்தது போல கர்த்தர் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். இந்த செங்கடல் மத்தியிலே கடந்து வருகிறார்கள். வனாந்திரத்திலே காணப்பட்டார்கள். அந்த நேரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். அந்த செங்கடலில் ஒருவரும் தப்பவில்லை. எகிப்து ஜனங்கள் எல்லாரும் கடலிலே அமர்த்து கொண்டார், யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தருடைய பாத்திரம் நம்ம கேட்கப்படுவார். எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதான பொல்லாத கிரையிலிருந்து நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவர். இல்லாமல் போட்ட ஆண்டவர்
அந்த வைரஸ் எங்களுடைய தேசத்துல எல்லா தேசங்களிலும் ஒன்றும் இல்லாதபடிக்கு அழித்து போடுவீராக என்று சொல்லி கருத்தாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த நேரத்தில் நமக்கு அற்புதத்தை அவர் செய்ய வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 35:1 சொல்லப்படுகிறது, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு கூட யுத்தம் பண்ணவர்களோடு கூட யுத்தம் பண்ணோம். ஆமா, எங்களால வழக்காட முடியல, எங்களால பேச முடியல ஆண்டவரே. அப்படினால் என்னோடு கூட வழக்காடுகளோடு கூட கர்த்தர் நீர் வழக்காடுங்க, எங்க கிட்ட யுத்தம் பண்ணவங்களோடு கூட நீங்க பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம அதற்காக நம்ம செமிக்கிற இதுல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதுல இருந்து ஆண்டவர் நம்மத்துல ஒரு செய்ய கொள்ளுகிற ஒரு தேவனாக காணப்படுவார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 16 வசனம் விதமாக சொல்லப்படுகிறது, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நீ மனம் திரும்பு என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்களே, ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொன்னாரு, மனம் திரும்பப்பட வேண்டும். இல்லாவிட்டால் வாயின் பட்டயத்தினாலே அவர் அழகா சொன்னாரு, என் வாயின் பட்டயத்தால் அவளோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள், இது பெரிய யுத்தமாய் இருக்கிறது. மனம் திரும்பாத பட்சத்துல தான் இந்த போராட்டங்கள், கஷ்டங்கள் வருகிறது, இழப்புகள் வருகிறது, மரணங்கள் ஏற்படுகிறது. இதை வேண்டாம் ஆண்டவரே, இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னிங்க, கல்வாரில் சிந்தப்பட்ட உடைய தூய இரத்தத்தினாலே என்னை கழுவீராக, நான் சுத்தமாக்கப்பட வேண்டும், என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்திலிருந்து நம் மனம் திரும்பின ஒரு பிள்ளைகளாக ஆண்டுடைய சமூகத்துல காணப்படுகிற போது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அந்த ஜெயத்தை, வெற்றியை கொடுக்க நல்ல தேவனாக காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அது மேலே ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயத்திற்கு யுத்தம் பண்ணுகிறார். பரலோகம் திறந்திருக்க கண்டேன், எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் தரிசனத்தில். நமக்கும் அந்த காரியத்தை நம்ம வெளிப்படுத்துவோம், அதுக்காக நம்ம செபிப்போம். நம்ம பெரிய காரியங்களை செய்வார். அப்படியாக ஒரு வெள்ளை குதிரை காணப்படுகிறது, அதுல ஏறி வருகிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார், நீதியாய் நியாயத்திற்கு யுத்தம் பண்ணுவராக இருக்கிறார். நீதியாய் நியாயத்திற்கார். எனக்கு அன்பார்களே, அவர் உண்மையுள்ளதான ஒரு தேவன், சத்தியம் உள்ளதான தேவன். அவர் தான் நமக்கு நீதியாக நியாயத்திற்கு இருக்கிறார், நீதியாக நியாயத்திருப்பார். நல்லது நம் மனம் திரும்பின பிள்ளையா நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து நம்ம செவிப்போம். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுவீராக, நியாயமாய் நியாயத்தை தீர்த்து யுத்தம் பண்ணுங்க சுவாமி. நன்மை செய்காட்டவரே, உலகத்திற்கு தான் இந்த கோரங்கள் மாறட்டும், கோர சத்தங்கள் மறைவதாக என்று சொல்லுவோம். ஆண்டவர் உண்மையாவை கேட்பார். ஆண்டவருக்கு இந்த நாளிலே வேத வாக்கின் மூலமாக இந்த வாக்குத்தத்தத்தை நாம் படித்துக் கொள்வோம். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்கிறார். அப்படினாலே இன்னைக்கு தேவனுடைய யுத்தம், கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி கருத்தாக நம்ம சொல்லிப்போம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை, விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். எங்களை கருமையாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக, இந்த மாதத்தின் 1ஆம் தேதிக்காக, மே மாதத்தின் இந்த 1ஆம் தேதிக்காக, வாக்கு தத்தத்திற்காக இன்றைக்கு நாங்கள் நன்றிகளை இந்த நேரத்தில் செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த மாதத்தில் வாக்கு தத்தமாய் நீர் எங்களுக்கு படுத்த வண்ணமாக பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொன்னீரே சுவாமி. அநேகர் இன்றைக்கு பயத்திலே, கலக்கத்திலே, நடுக்கத்திலே, கண்ணீரிலே காணப்படுகிறார்களே, அதிலிருந்து மாற கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. மக்களிடத்தில் இருக்கிறதான வியாதியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, இது உங்களுடையதாய் காணப்படுகிறது. கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை எங்களுக்காக யுத்தம் செய்து ஆசீர்வதிப்பீராக. நன்றி ராஜா, இது அப்படியாக என்னுடைய சபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இல்லங்களில் இருந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளிடத்திலும் அந்த பயங்களை, கலக்கங்களை
ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.